மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு முதல் முறையா நீங்க பதவி ஏற்ற பின்பு ஒரு அக்கரன்ஸ், அதுவும் முதல் முறையா ஒரு போலீஸ் மேட்டர், அதுவும் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல போலீஸ் எந்த அளவுக்கு 100 காலுக்கு ரெஸ்பாண்ட் பண்றாங்க, எந்த அளவுக்கு பெண்களுக்கு ஒரு பிரச்சனைனா உடனே குரல் கொடுக்குறாங்க, ஒரு எஃப்ஐஆர் போடுறதையோ ஒரு கம்ப்ளைண்ட்டையோ 0 எஃப்ஐஆர்னா கூட என்னன்னு தெரியாத அளவுக்கு இருக்காங்க. பொதுவா முதலமைச்சருக்கு கீழே வர்றதுதான் போலீஸ் டிபார்ட்மெண்ட். உங்களோட பார்வைக்கு இந்த சம்பவத்தை கொண்டு வரதுக்காக தான் இந்த லைவ். இவ்வளவு நேரமா நான் லைவ்ல போஸ்ட் பண்ணவே இல்லை எதையுமே. இப்ப எனக்கு வேற வழி தெரியாது. ஒரு பர்சன் அக்யூஸ், பட் தே ஆர் ட்ரையிங் டு லெட் தம் எஸ்கேப். அதுக்காக தான் இந்த லைவ். ஒரு 0 எஃப்ஐஆர்னா என்னன்றது நான் சொல்லி புரிய வைக்க முடியல. இத்தனைக்கும் நான் பிபிஆர்டி உடைய ஃபேக்கல்ட்டியா இருந்து போலீஸ்க்கு நான் ட்ரைனிங் கொடுத்திருக்கேன், நியூ கிரிமினல் லா. அப்படி இருந்தும் கூட அதை சொன்னா நீங்க எஃப்ஐஆர் என்ன ஆச்சு, எஸ்ஓசி எங்க, இது எங்கன்னு கேக்குறாங்க. அப்ப 0 எஃப்ஐஆர்னா என்ன அர்த்தம் தெரியாத இடத்துல தான் தமிழ்நாட்டில் இருக்கிற போலீஸ் இருக்காங்களா? இந்த கேள்வி நான் பதிவு பண்ணிக்கிறேன். பாதிக்கப்பட்டவங்களை சுத்தி நின்று வேடிக்கை பாக்குறதுக்கு தான் எல்லாரும் வராங்க போறாங்க. என்ன அக்கரன்ஸ் நடந்திருக்கு, என்ன ஏதுன்னு கேக்குற போலீஸ் ஆபீசர் அவர் ஆர்கியூ பண்றாரு கம்ப்ளைண்ட் கிட்டே. எங்கேயாவது கம்ப்ளைண்ட் கிட்டே ஆர்கியூ பண்ற போலீஸை பார்க்க முடியுமா? ஆனா அந்த விதத்துல நான் பாராட்டுறேன். சோசியல் ஒர்க் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்தவங்க அவங்களாவது அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இதுக்கு மேல இந்த லைவ்ல நான் மேற்கொண்டு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. இப்ப இந்த லைவ்க்கு அப்புறமாவது போலீஸ் திரு கிருஷ்ணசுவாமி அவர்கள் ஏதாவது ஆக்ஷன் எடுக்கிறாரான்னு பார்க்கலாம். இதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய பார்வைக்கு போற அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருந்து சூரியபிரபா.